2 நாட்களா சட்ட ஒழுங்கு பிரச்சனை. சென்னையில ஊராட்சி மன்ற தலைவர் பெண் நிர்வாகியை வந்து நகை பறிப்பில் ஈடுபட்டதாகவும், அதே போல நேற்று ஸ்டாலின் வந்து பாட்டாளி கொலை முயற்சி தாக்குகிறோம். தினந்தோறும் இந்த சட்ட ஒழுங்கு இன்னொன்னு காலையில் நடந்ததா? அவரு காவல்துறை தலைமை காவல்துறை அதிகாரியுடைய இதுக்குதான் போறாரு. ஆமா, இந்த மா.க. ஸ்டாலின் அவருடைய பிரச்சனைக்கு அருள் சட்டமன்ற உறுப்பினர் புகார் அளிக்க வந்தது. போய் பாப்பா என்னன்னு போன இடத்துல காவலர்களுக்கு முன்னாடியே தாக்குறாங்க. ஏற்கனவே தம்பி ஆம்ஸ்டாங்குடைய கொலை உங்களுக்கு தெரியும். இப்ப இவர் கொஞ்சம் தவறுனா என்னை கொண்டிருப்பாங்கிறாரு. இப்ப அண்ணனை வந்து தாக்குறாங்க ஏர்போர்ட் முத்தி. இப்ப தலைவர்களுக்கு இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கு. காவல்துறை தலைமை காவல்துறை அதிகாரியினுடைய தலைவருடைய அலுவலகத்துக்கு முன்பேன்னா இப்ப சாதாரண குடிகள் எப்படி வாழும்? இதுல எங்க சட்டம் இருக்கு, எங்க ஒழுங்கு இருக்கு? இது பாதுகாக்க வேண்டிய காவலர்களே அடிச்சு கொல்லுவாங்கன்னா என்ன இருக்கு? அடிச்சு கொன்னதானே அஜித்த, அடிச்சு கொன்னதானே. அப்புறம் காவல்துறைக்கு அதிகாரம் இல்லைன்றீங்களா, இல்ல காவல்துறை குறைவாக இருக்கிறதுனால அதை செயல்படுத்த முடியலையா, அது உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படலையா? காவல்துறையா இல்ல, நீங்க தலைவர் கையில இருக்கணும். நீங்க திருடன் கையில சாவியை கொடுத்த மாதிரி நீங்க குண்டாஸ் அவங்க கையில, நீங்க கொள்ளக்காரன் கையில நாட்டை கொடுத்துட்டு திருடுறானேன்னா எப்படி? காவல்துறை அவர் கட்டுப்பாட்டுல வச்சு இயங்குதான் பாருங்க. தேர்தல் வரதுக்கு முன்னாடி பல்வேறு கட்சிகள ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்கும், வழக்கு விசாரணைகள் இருப்பாங்க. அவங்கள மட்டும் குண்டாச போட்டுட்டே இருக்காங்க. திமுக சார்ந்தவங்க இல்லாம அதிமுக, பாமக, இந்த பல்வேறு கட்சியை சார்ந்தவங்க ரவுடிகளை பிடிக்கிறோம் தேர்தல் வரும்போது இப்பத்திலிருந்து அந்த நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. தவிர இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, செயின் பறிப்பு, இந்த கஞ்சா, இந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபடுறது தமிழகம் முழுவதுமே குற்றச்சாட்டு. பணம் பறிக்கிறது, சங்கிலி பறிக்கிறது தவறு. அதுக்கெல்லாம் கடும் சட்டமான குண்டாஸ் பாயுதுன்னா, மண்ணை அள்ளி விக்கிறவன் முறைகேடா, மலையை வெட்டி விக்கிறவன் அவனுக்கு என்ன, அந்த திருட்டுக்கு என்ன பேரு? கள்ளத்தனமா சாராயம் காய்ச்சி விக்கிறவன் அவனுக்கெல்லாம் என்ன பேரு? அவனுக்கெல்லாம் என்ன தண்டனை? எதுக்கு குண்டாஸ்னு ஒண்ணு இருக்குல்ல? பேசுறதுக்கெல்லாம் குண்டாஸ் போட்டிருக்காங்க. எழுதுறது, முகநூல்ல எழுதுறது, மேடையில பேசுறதுக்கெல்லாம் குண்டாஸ் அப்படின்னா அந்த சட்டம் தவறாதான பயன்படுத்தப்படுது. என்னைய வந்து எம்எல்ஏ 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டாங்க. அந்த 2 முறை என்னை பிணையில விடும்போது நீதிபதி சொன்னது, இந்த சட்டம் அவர் மீது தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனா நான் அதுக்கடையில 6 மாசம் 1 வருஷம் சிறையில இருந்துட்டேன். அப்ப சிறையில நான் முடங்கி என்னை அந்த சிறை தண்டனை படுத்தின அந்த அரசுக்கு என்ன தண்டனை? அது மேல என்ன நடவடிக்கை? சட்டத்தை தவறா பயன்படுத்திருச்சுன்னு சொல்றீங்களா? அப்ப அந்த அரசு மேல என்ன நடவடிக்கை இருந்திருக்கு? என்னுடைய வாழ்நாள், அந்த வாழ்நாள் இழப்பு, வருவாய் இழப்பு, அதெல்லாம் எங்க போய் சொல்றது? ஆமா, இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த தமிழ் அகதிகள் ஆவணமின்றி கண்டறியப்பட்டால் அவங்களுக்கு தண்டனையிலிருந்து விலக்கு சொல்லி உள்துறை அமைச்சர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அனுமதி. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இதுவே வந்து நம்ம ரொம்ப சண்டை போட்டு பெற வேண்டியது இருக்கு. உங்களுக்கு நீங்க திபத்திலிருந்து வந்தவனுக்கு நீங்க கொடுத்துருக்கிற சலுகை அவனுக்கு உடனே எந்த இதுவும் இல்லாம குடியுரிமை கொடுத்த நீங்க இங்க வடமாநிலங்கள்ல இருந்து வந்து நீங்க பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த பகுதியிலிருந்து வர்ற இந்துக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, சீக்கியர்களுக்கெல்லாம் நாங்க குடியுரிமை, பௌத்தர்களுக்கெல்லாம் தர்றேன்னு சொல்ற நீங்க இலங்கையிலிருந்து ஈழத்திலிருந்து வந்த என் இன மக்களுக்கு வந்து நீங்க குடியுரிமை தரல. அப்ப அங்கிருந்து வந்தவன் இந்துனா இங்கிருந்து வந்த எங்களை இந்துவாவே நீங்க ஏற்கல. கேட்டா சட்டத்தை மீறி குடியேறியவர்கள்னு சொல்லிட்டீங்க நாங்க கேட்கும் போது. இப்ப நீங்க வந்து அதை அப்படி கருத முடியாதுங்கிறீங்க. அதுக்கு இவ்வளவு போராடி இருக்கு. 35 வருஷம் ஒரு தலைமுறை தாண்டி நாங்க இந்த நிலத்துல இருக்கோம். எங்களுக்கு எதனால குடியுரிமையை மறுக்கிறீங்க? ஆனால் இந்த நாட்டுக்கு எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாத கனடா, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி, நீங்க நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், இந்த நாடுகள் எல்லாம் எங்களுக்கு குடியுரிமை கொடுக்குது. ஏன் மலேசியா, சிங்கப்பூர் கூட கொடுக்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுதான் இங்க கேள்வி. இதுவே வந்து பாருங்க, எவ்வளவு காலம் கழிச்சு ஏதோ போனா போகுதுன்னு சொல்ற மாதிரி. பயன் என்ன இருக்கு சொல்லுங்க? குடியுரிமை இல்லாத என்ன இருக்குது? என் பிள்ளைங்க படிச்சுட்டு மருத்துவம் படிக்கிறதுக்கு சேர முடியாது. என் பிள்ளைங்க விளையாட்டுல சிறந்து விளையாண்டா கூட பங்கேற்க முடியாது.
ஆனா அயர்லாந்துல என் தம்பி மகன் அந்த நாட்டுக்கு டென்னிஸ்ல இவ்வளவு விளையாட்டுல அந்த நாட்டு வீரனா விளையாட முடியுது. கனடால என் பிள்ளைய அந்த நாட்டு ராணுவத்துல சேர முடியுது. ஆனா இங்க அது இல்ல. அதுக்குதான் மாநாடு. 13வது திருச்சியில விஜய் வந்து பிரச்சாரத்தை தொடர்ந்தார். ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் அவருக்கு வந்து திருச்சியில முக்கியமான பகுதியில பேசுறதுக்கு வந்து காவல்துறை அனுமதி வழங்க மறுக்கிறாங்க. இல்ல கொடுப்பாங்க, எல்லாருக்குமே அனுமதி. எடுத்தோடனே எங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்றாங்களா என்ன? போராடி நீதிமன்றம் போய் அதெல்லாம் இருக்கிறதானே, அதெல்லாம் இருக்கிறதா. இன்னொரு 5 நிமிஷம் கூட பேசிட்டோம்னு வழக்க போட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறதா, இதெல்லாம் இருக்கிறதா. அதெல்லாம் எதிர்கொண்டுதான் நம்ம வரணும், வழி கிடையாது. இங்க இது இல்லாம கருத்து வெளிநாடு சுற்றுப்பயணம் விடுங்க. தொடர்ச்சியா பரந்தூர் மக்களோட நீங்க நிக்கிறீங்க, உங்களுக்கு அப்புறமும் நிறைய தலைவர்கள் இந்த மக்களுக்காக வந்து நிக்கிறாங்க களத்துல. இப்போ அந்த மக்களுக்கு ஒரு சந்தேகம் வராதா, எந்த தலைவர் நமக்காக நிக்கிறாங்க அப்படின்னு? வர தேர்தலில் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. அதை எதிர்பார்த்து நம்ம போறது இல்லை. போன தடவை என் மக்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க? தேர்தலை நிராகரிக்கிறேன். தேர்தலை புறக்கணிக்கிற போது அந்த பிரச்சனை கவனத்துக்கு வராது. எப்பவுமே இங்க பாருங்க, ஒரு மரம் இருக்குன்னா பூக்காத காய்க்காத மரத்துக்கு யாரும் தண்ணி வச்சு உரம்பிட மாட்டான். இந்த ஓட்டு யாருக்குமே இல்லைன்னா ஏற்று பார்க்க மாட்டான். இந்த ஓட்டு இவருக்கு போகும்னா அதை தன் பக்கம் திருப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க வருவான். இப்ப அது தவறா போயிடுச்சு. அதனால நீங்க ஓட்ட குறி வச்சு பேக்கணும். இது நாட்டு பிரச்சனை. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் சிப்காட்டுக்கு 2000 ஏக்கர் மேல்மால, அங்க திண்டுக்கல்ல இவ்வளவு, அந்தியூர்ல 2000-3000 ஏக்கர் இப்படி எடுக்கும் போது நான் சொந்த நாட்டுல அகதி ஆயிடுறேன். புரியுதா? நிலமற்ற ஏதிலி ஆயிடுறேன். அதுக்குதான் இந்த கூட்டம்.